நமக்கு நல்ல செய்தியையும் கேட்க வச்சிருக்கான் அப்படின்னு விருப்பத்தோட கேட்கிறோமாங்கிற ஒரு பார்க்க வேண்டும். இப்ப அந்த கெட்டதை எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி பிரியத்தோட ஆசையோட கேட்கிறோமோ அவன் நல்ல விஷயங்களை நம்ம கேட்கறோம்னு பார்த்தா அந்த கெட்டது கொடுக்குற முக்கியத்துவம் நல்லது கொடுக்குறது கிடையாது. ஏதோ வேண்டாம் வெறுப்போ உட்காந்து கேட்கணும் இருக்கும். அது அடுத்து திருப்பி அதை கேட்டு அதை வாழ்க்கையில உணரணுமேங்கிற அளவுக்கு இருக்காது. எதையுமே நம்ம விருப்பத்தோட கேட்கிற மாதிரி கவனிக்கலாம். அந்த நுணுக்கமானவன் மனசை பாக்குறான். வேற வழி இல்லாம நம்ம கேட்டுக்கிறோமா, அல்லது சோர்ந்தவங்களா கேட்டுக்கிறோமா, அட்சியமா கேட்டுக்கிறோமா, கேட்கும் போதே உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுக்கிறோமா, எப்படா முடிப்பாங்கன்னு கேட்டுக்கிறோமா, எல்லாத்தையும் கவனிச்சோம் நன்றி சத்துல. அதை விருப்பத்தோட கேட்டு நன்றி இருக்கணும். எது ஒண்ணுமே நன்மையில விருப்பத்தோடு செய்யும் பொழுது ஒரு செயலாகட்டும், ஒரு பார்வையாகட்டும், ஒரு பேச்சாகட்டும், அதை இறைவனுக்கு பொருத்தமான முறையில உள்ளட்சத்தோடும் விருப்பத்தோடும் செய்யும்போது அது நன்மை இருக்குது. இப்ப அந்த அடிப்படை நம்ம இருக்கும்போது நன்மையா இருக்கும். இப்ப கேட்கக்கூடிய செய்தி நல்ல செய்தியா இருக்குது. இதுக்கான வாழ்க்கையை தானே வாழ வச்சுட்டு இருக்கான். நம்ம ஒரு நாள்ல 24 மணி நேரம் சொன்னா 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டோம்னு சொன்னா விட்டு இருக்க நேரங்கள்ல நம்ம நல்ல செய்தியை கேட்கறோமா, கெட்ட செய்தியை கேட்கறோமா, நல்ல பார்வை பாக்குறோமா, கெட்ட பார்வை பாக்குறோமா, நல்லெண்ணம் கொள்றோமா, கெட்டெண்ணம் கொள்றோமான்னு பார்த்தா பெரும்பாலும் கெட்ட எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப சொல்லும் போடாது ஆமா நம்ம கெட்ட இருக்கணும், கவனமா இருக்கணும், இதெல்லாம் நன்றி கடத்தனமா இருக்குது. இதுல வரவு மீறும் பொழுது அது சோனைக்குள்ளாக்கப்படுது. அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சி சொல்லக்கூடியதா இருக்குது. இப்ப கண் பார்வை குறைஞ்சாலும் சரி, காத்து மந்தமானாலும் சரி, அது மனசுக்குள்ள அமைதியின்மையா இருந்தாலும் சரி, அல்லது எல்லா விஷயத்தையும் உறுப்புகள் இருந்து பாதிக்கப்பட்டாலும் நம்ம நன்றி செலுத்துற அதனாலதான் நமக்கு கஷ்டம் வந்திருக்குதுங்கிற உணரணும். நன்றி செலுத்துங்கிறது அவனுக்கு பொருத்தமான உணர்வுல இல்ல, உணர்ச்சியில் ஆகிட்டோம், அல்ல வரம் மீறிட்டோம். வரம் மீறும் பொழுதுதான் இறைவன் சோதனை அனுபவிக்கிறான். இல்லையே நம்ம பாவமணி கேட்ட நிலையில தவற உணர்வு நிலையில நிச்சயமா குற்றம் முடிச்சிட மாட்டான்.